இன்னைக்கு வந்து என்ன லஞ்ச் பண்ணணும்னு யோசிச்சப்ப தான் ஃப்ரிட்ஜிலே வந்து 4 சின்ன சூர மீன் இருந்தது ஞாபகம் வந்தது. சீக்கிரமா ஓடி போய் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். என்னாச்சு அது நல்லா ஐஸா தான் இருந்தது. அப்புறமா தோல் எல்லாம் உரிச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. தோல் உரிச்சு விட்டா தான் இந்த சூர மீன் நல்லா க்ளீனாகி வரும். அதுக்கப்புறமா ஒரு இடிகல்லில போட்டு 8 சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கு. இனி ஒரு சட்டியை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பின்னாடி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான உப்பு இதுவையும் போட்டு வணக்கியதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவையும் போட்டு நல்லா வணக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வணக்கணும். தீஞ்சு போகக்கூடாது. நல்லா வணக்கியதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி நம்ம என்ன புளி போடுமோ அதே புளியை போட்டுக்கோங்க. இந்த புளியையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி கொதிக்கிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் அதிலேக்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி வந்து இந்த மீனுக்கு கூட நல்ல காம்பினேஷன் ஆகிற மாதிரி நான் குச்சிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குச்சிக்கிழங்குன்ற தோல் எல்லாம் மாற்றி சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அதுக்கிடையிலே வந்து இந்த மீன் பார்த்துட்டே இருக்கணும், தீஞ்சு போகக்கூடாது. நல்லா நம்ம மீன் வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காயில் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறமா குச்சிக்கிழங்குல கொஞ்சமாக தேங்காய், வரமிளகாத்தூள், சீரகம், 2 பல்லு பூண்டு, உப்பு, கருவேப்பிலை இவையை போட்டு 2 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு குச்சியை போட்டு இப்படியே கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தட்டிலேக்கு இந்த குச்சிக்கிழங்கு எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான், சூப்பர். இதுக்குள்ளே வந்து நம்ம வேக வச்சுருந்தா மீன் குழம்பு ஊற்றலாம். 2 பீஸு நான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. வா, நல்ல சூடாக இருக்குது. சாப்பிடவே முடியாது, தொடவே முடியாது, அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு தான் இது கேரளாவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.